ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ராகேஷ் ஜெனி சேனல்ல இருந்து எல்ஏஎம் இன்ஸ்டாகிராம் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமான கிரியேட்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களை மக்கள் வெளியே பார்த்தா உங்களோட சேர்ந்து நான் செல்ஃபி எடுத்துக்கணும், ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு போட்டோ அப்படின்னு கெஞ்சணும்னு நினைக்கிறீங்களா? வெரி சிம்பிள். நீங்க இந்த 5 மேட்டரை ஃபாலோ பண்ணா போதும், நீங்களும் ஆகலாம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு நோட் பண்ணியா? நீ பண்ணல பட்டிங் நோட் பண்ணு. அதுல ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்றது எந்த கண்டென்ட்டா வேணா இருக்கலாம். பட் நீங்க போடுற ஒவ்வொரு வீடியோலயும் குறைஞ்சது ஒரு 5 கெட்ட வார்த்தையாவது இருக்கும். ஒரு வருஷமா மக்கள் ஏத்துப்பாங்களா அப்படின்னு கேக்குறீங்களா? மக்கள் எப்படி போட்டாலும் ஏத்துப்பாங்க, ஆனா இன்ஸ்டாகிராம் ஏத்துக்கணும்ல. சோ மினிமம் ஒரு 5 கெட்ட வார்த்தையாவது நீங்க போட்டீங்கன்னா மட்டும்தான் இன்ஸ்டாகிராமே இது ஒரு குவாலிட்டியான ஒரு ரீல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும். ஆப்ஷன் 2, நீங்க கெட்டவனாவே இருந்தாலும் நீங்க செஞ்ச தப்பான செயலை யாராவது போட்டோ எடுத்தா கூட அதை அப்படியே ஸ்லோ மோஷன்ல போட்டு பேக்ரவுண்ட்ல சோக பிஜிஎம் போட்டு ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரீல்ஸை ட்ரெண்ட் பண்ணி விடுவாங்க இன்ஸ்டாகிராம். அதை பார்த்து நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, விஷயம் என்னன்னு கூட தெரியாம ஐயோ பாவம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து பரிதாப ஸ்மைலி போட்டு போவாங்க. உதாரணத்துக்கு இதை பாருங்களேன். காமெடி சீனே எவ்வளவு எமோஷனல் ஆகுறாங்க பாத்தியா? கரெக்ட் தான். இது வடக்குன்னு பார்த்துட்டு எமோஷன் நெஞ்சுன்னு. ஆப்ஷன் 3, நீங்க நார்மல் மனிதர்கள் மாதிரி நடந்துக்காம பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணீங்கன்னா டவுட்டே வேணாம், எந்த ஒரு கேள்வியும் இல்லாம உங்களை ஈஸியா வைரல் ஆக்கி விட்டுரும் இன்ஸ்டாகிராம். ஆப்ஷன் 4, எஜுகேஷனல் வீடியோஸ். ஓ, சமூகத்துக்கு சொல்லி தர மாதிரி ஏதாவது நல்ல வீடியோ எல்லாம் போட சொல்றியா? போட்டா நல்ல வியூஸ் வருமா அப்படிலாம் கேட்காதீங்க. அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் தப்பி தவறி கூட போட்டுறாதீங்க. 1000 வியூஸுக்கே முக்கும். என்ன எந்திரிக்கவே மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணணும்னு கேக்குறீங்களா? வெரி சிம்பிள். பிராங்க்ன்ற பேர்ல ரோட்ல நடந்து போறவனை ஈத்து போட்டாதீங்க, இல்ல கெட்ட வார்த்தையில அசிங்க அசிங்கமா திட்டுங்க. அந்த ரீலுக்கு குறைஞ்சது 1 மில்லியன் வியூஸ் சாப்பிடே அப்படின்னு தூக்கி கொடுத்துரும் இன்ஸ்டாகிராம். பண்ண போறீங்க போலீஸ் கிட்ட வாங்க. கடைசியா சொல்ல போறது ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிச்சு கேளுங்க. இது உங்க பிரெயின் சம்பந்தப்பட்ட விஷயம். அது என்னன்னு கேக்குறீங்களா? மூளையை யூஸ் பண்ற மாதிரி எந்த ஒரு வீடியோவும் போடாதீங்க. 1 மில்லியன்லாம் கிடையாது, 10 மில்லியன் வியூஸ் கன்ஃபார்ம். இத ஸ்ட்ரெச் பண்ணனும்னா இத பண்ணுங்க. இத ஸ்ட்ரெச் பண்றதுக்கு இத பண்ணுங்க. இத ஸ்ட்ரெச் பண்ணனும்னா இத பண்ணுங்க. இத ஸ்ட்ரெச் பண்ணனும்னா இத பண்ணுங்க. சரி, இந்த வீடியோ மூலமா நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேக்குறீங்களா? நிறைய ட்ரால் வீடியோ, ரோஸ்ட் வீடியோ எல்லாம் பண்ணிருக்கோம். ஆனா உண்மையிலேயே சமீபத்துல இன்ஸ்டாகிராம் பக்கம் போனீங்கன்னு வச்சுங்களேன், மக்களை டாக்ஸிக்கா மாத்தி வச்சது மட்டும் இல்லாம உங்க பிரெயின் எதை தேடுது, எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு போட்டா நீங்க இன்ஸ்டாகிராமை விட்டு வெளியே போக மாட்டீங்க அப்படின்றத ரீட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி தான் இந்த இன்ஸ்டாகிராம்ல அல்காரிதம் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நீங்க நம்பலனாலும் அதான் நெசம். நீங்க யாரு, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது இப்படின்ற ஏகப்பட்ட மேட்ரு உங்களை விட நம்ம மார்க் மாமாக்கு நல்லாவே தெரியும். அதன்படி எழுதப்பட்டது தான் இந்த இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம். மார்க் வந்ததுல இருந்து தான் தெரிஞ்சு ரொம்ப இதாகுது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரீல்ஸ் போடுறேன், அது ஒரு 5ல இருந்து 6 செகண்ட் பார்த்துட்டு வாங்களேன். இது இன்ஸ்டாகிராம்ல இருக்க ஒன் ஆஃப் த பேஜ். இந்த பேஜ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு அண்ணன் பயங்கரமா கோவப்பட்டு எல்லாரையும் திட்டிட்டு அடிச்சிட்டு இருக்காரு தெரியுமா? அவரை பாக்குறப்பவே உங்களால கெஸ் பண்ற முடியும் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது. அதை யூஸ் பண்ணி அவரை சுத்தி இருக்கிற நிறைய பசங்க என்ன பண்றாங்க, அவர் பயங்கரமா ட்ரிகர் பண்ணி கெட்ட வார்த்தை பேச வச்சு அதை வீடியோவா எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க. அதை பாக்குறதுக்கு பல்லாயிரம் மக்கள் இருக்காங்க. அவரே கண்டென்ட் ஆக்கியாச்சு. அதான் மனுஷனே பார்க்கல கண்டென்ட். அப்படி நினைக்காதடா அம்பி, பகவான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்து இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணும், ஓ இந்த பசங்களுக்கு கெட்ட வார்த்தை பேசினா ரொம்ப பிடிக்குது போல இருக்கு, அப்ப இது ரிலேட்டடான வீடியோ எது அப்படின்றதெல்லாம் செட்டா எடுத்து அப்படியே வரிசையா ரயில் ஓட ஆரம்பிக்கும். உங்க ரீல்ஸ் கீழே அடுத்து அதையும் நீங்க வரிசையா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்டாகிராம் இதை தாண்டி அடுத்து உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருப்பான். அவ்வளவு பெரிய பிள்ளாலங்கடியா நீ?
சரி இதெல்லாம் ஒரு கண்டென்ட்னு எவனா பாப்பானா அப்படின்னு நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்கன்னு வச்சுங்க. அடுத்து என்ன பண்ணுவான், லைட்டா உங்களை சொரண்டி பார்ப்பான் வேற மாதிரியான கண்டென்ட்டை போட்டு. சரியா சொல்லி தொலையா. கிளி கிளி பிலி 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 கிளி கிளி பிலி பிலியா. நம்ம இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ்ல 99% மக்களுக்கு காமனா இருக்க ஒரே மோகம் என்ன? பாப்பா யார் தூக்கி பண்ணிட்டு போறானே நீங்க. அந்த ஒரு விஷயம் தான். அதை அப்படியே லைட்டா போட்டு பார்ப்பான். ஐயோ இவங்களை ஒன்றும் போல எண்ணா இவங்களை காணுமே சந்தோஷப்பட்டேன். நீங்களே எப்படியா? இப்படி தவிர அந்த ஒரு ரீல்ஸை ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னு வச்சுங்க, சோலி முடிஞ்சு. ஒரு 10 ரீல்ஸ் நீங்க தள்ளி விட்டதுக்கு அப்புறம் அந்த மாதிரியான வீடியோஸே தான் அனுப்பிச்சிட்டு இருப்பான். நம்மளும் என்ன பண்ணுவோம், கால நேரம் பார்க்காம அடடே நல்லா இருக்கே அப்படின்னு ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஐயோ இதை தாண்டி ஒரு விஷயத்தை ஐயோ, reaction பயங்கரமா set ஆகுது, தெரியுமா? ஜோதிகா அது வந்து. எப்படி வருது? அதை பண்றவங்க யாரு? அவங்களும் ஒரு மனிதர்கள் தானே. மனிதர்களை தாண்டி அவங்களும் ஒரு கிரியேட்டர் தானே. அவங்களே இந்த இன்ஸ்டாகிராம் என்ன பண்ண வைக்குது அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க நல்லா பாடுவாங்க, அழகாவே ஆடுவாங்க, அந்த மாதிரி டீசென்ட்டான ஒரு சில வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. அதுக்கு வியூஸும் வர மாட்டேங்குது, அப்ரிசியேஷனும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பாயிண்ட்ல வீடியோ போட்டு 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 காண்டான அவங்க சரி கொஞ்சம் கிளாமரஸா ஒன்னு பண்ணுவோமே அப்படின்னு ஒன்னு பண்றாங்க. அந்த வீடியோ பயங்கரமா ஹிட் ஆகுது. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு பாயிண்ட்ல என்ன தோணுது, நம்ம ஆடுவோம் ஆனா இந்த டைப்லயே வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை விட இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் இவங்க போட்ட வீடியோஸ் எல்லாமே லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்குது வியூஸ். சோ இந்த வியூஸ் அப்படின்ற மோகத்துல அவங்க என்ன பண்றாங்க, தான் யாரு அப்படின்றதையும் மறந்துட்டு தனக்கு தெரியாமலே வேற மாதிரி மாறுறாங்க. அதை மாத்துறது யாரு அப்படின்னு பார்த்தா இந்த இன்ஸ்டாகிராம். சோ வீடியோ பாக்குறவனையும் ரீட் பண்ணுது, போடுறவனையும் ரீட் பண்ணுது இந்த இன்ஸ்டாகிராம். ஒரு சிறு டிக்டாக் மேல் பேன் பண்ணாதே சரி வரும். அவங்க இன்டர்வியூலயே தெள்ள தெளிவா சொல்லியிருப்பாங்க, அதை நீங்களே பாருங்க. இப்போ இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப காம்படிஷன் அதிகமா இருக்கு. இப்போ நீங்க நார்மலா நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணீங்கனாலே ஒரு நார்மல் ஐடி ஒர்க் பண்ற பொண்ணுல இருந்து ஒரு சமையல் பண்ற பொண்ணுல இருந்து எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல ஃபுல் ஓபனா தான் இருக்காங்க. இதான் உண்மை. நம்மளும் கொஞ்சம் கிளாமர் பண்ணுவோமே. சனி லியோனியோட பெரிய ஃபேன் அது. ஏன்னா ரொம்ப இஷ்டப்பட்டவங்க எனக்கு அவங்க. சரி ரொம்ப அதிகமாக. அதனால நானும் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டா வந்து கிட்ட இப்படி போற மாதிரி ஏதாவது பண்ணணும்ல. ஏய் நீ என்ன சொல்ல வர? டார்கெட்டா அச்சீவ் பண்ணி அவங்களோட ஒரு போட்டோ எடுக்கணும், நானும் இப்படி நடிச்சிருக்கேன் மேம் அப்படின்னு காட்டணும்னு ஒரு ஆசை, வேற ஒண்ணும் கிடையாது. இதுவல்லவா லட்சியம். இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூடையோட வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? இந்த கண்டென்ட்டையும் நான் பார்க்க மாட்டேன். நீ சொன்ன 99% மக்கள்ல நான் கிடையவே கிடையாது. அந்த 1% சொன்ன பத்தியா அதான் நான் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்கன்னு கூட வச்சுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத மார்க் மாமா நோட்ஸ் எழுதி வச்சிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி உங்களையும் சொரண்டி பார்ப்பாரு. சமையல் பிடிக்குமா, பிடிக்காது. மேக்கப் பிடிக்குமா, சீச்சி இந்த ஸ்டைலான அவுட்ஃபிட்லாம் போட பிடிக்குமா, பிடிக்கும். அப்ப இந்த வச்சுக்க டெய்லர் அக்கா வீடியோ. போது எங்க இந்த மாதிரி ஃபுல்லஸ்ட் பார்ட், அதாவது எங்க அதிக வேல்யூ வருதோ அங்க இருக்க பாயிண்ட்க்கு பேர் தான் அபெக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு அந்த லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் அனுப்ப ஆரம்பிச்சிடும். அப்படி நீங்க அதுல இருந்து தப்பிக்கிறீங்கன்னு வச்சுங்க, மாமா பிளான் A B C ல இருந்து Z வரைக்கும் வச்சிருப்பாரு. இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டு சுரண்டி பாக்குறத தாண்டி நீங்க பேசுறத ஒட்டி கேட்பாரு. மாமே எப்படியாவது தாய்லாந்து ஒரு டைமாவது போயிடணும்டா லைஃப்ல. ஓ தாய்லாந்து போகணுமா உனக்கு? தாய்லாந்து நோ வரிஸ், இந்த தாய்லாந்து சம்பந்தப்பட்ட ரீல்ஸ் அப்படின்னு அதை அனுப்பிச்சு விடும். இல்லை பிரபு, மோப்பம் பிடித்தேன். ஓ அங்க இருக்க நான் போன் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன், சும்மா ஏதாவது சொல்றது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்க தான் நிக்கிறாரு மார்க் மாமா. நீங்க ஆப்பை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அப்ரூவ் அப்படின்னு கொடுத்து விட்டுருவீங்க. அதுலயே உங்க சோலி முடிஞ்சிச்சு. உங்க கேமரா, வாய்ஸ் ரெக்கார்டிங், உங்க பேக்ரவுண்ட் டேட்டா, கான்டாக்ட் எல்லாத்தையும் மார்க் மாமா உருவிடுவாரு. என்னைய பயமுறுத்துற? அதுலயும் நீங்க தப்பிக்கணும்னு நினைச்சா Facebook அதுவும் எந்து தான், இல்ல WhatsApp அதுவும் எந்து தான், அங்க இருந்து எடுத்துப்பேன். இப்போ என்ன பண்ணுவேன், நீ எங்க போனாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ற அளவுக்கு லாக் போட்டு வச்சிருவார் நம்ம மார்க் மாமா. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கு. சரி இப்போ மெயின் மேட்டருக்கு வருவோம். இப்படி உங்களை லாக் போட்டு வைக்கிற நம்ம மார்க் மாமா நல்லதுக்காக இதை யூஸ் பண்ணாருன்னா பரவாயில்ல, மக்களை இருக்க முட்டாளாக்கிட்டே போறாரு. உதாரணத்துக்கு ஒரு பயங்கரமான செலிபிரிட்டி நீங்க இந்த வீடியோல பாக்குறீங்களே, அவரும் நினைச்சிட போறீங்க நான் சொல்றதுக்கும் இந்த வீடியோல வர்ற அண்ணனுக்கும் சம்பந்தமே கிடையாது. விஷுவலா உங்களுக்கு ஏதோ காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அண்ணனோட வீடியோ வருது. நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணே. நீயும் கற்பனை பண்ணி ஒரு 7-8 பிட்ட சேர்த்து போட்டு விட்டு வா. இப்ப பாருங்க. சோ அந்த ஒரு செலிபிரிட்டி வைத்தியக்காரத்தனமா 1008 விஷயம் பண்ணிட்டு இந்த உலகத்திலே நான் தான் பயங்கரமான ஆக்டர் டிராக்டர் ஓட்டுற மாதிரி இருக்கான் அப்படின்னு இந்த பீஸே நம்பி ஒரு சில சகிக்க முடியாத வீடியோஸ் எல்லாம் போடும். ஆனா அந்த 3 மூவில வர ஆக்சன் பண்ணி இவங்க தின்ன மாட்டேன் போய் அதையே கேக்குறாங்க.
உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுகுற? இத பார்த்த மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்க, யாரா இந்த பைத்தியக்காரன் லூசுத்தனமா வீடியோ போட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பாப்பாங்க. அண்ட் கமெண்ட்டும் பண்ணுவாங்க, நோ சூப்பர் நானி வேற ரகம் அப்படின்னு. இத படிச்சுட்டு நம்ம தலைவர் என்ன பண்ணுவாரு, அடேங்கப்பா நமக்கு இவ்வளவு ஃபேன்ஸா, சே அழகா வேற பிறந்து தொலைச்சிட்டோம். கை ஊத்துறாங்களே அதை பத்தி ஏன் கண்டுக்கவே மாட்டேன். நம்ம மேல ஏகப்பட்ட கண்ணு ஊந்திருக்கும். முதல்ல வீட்டுக்கு போய் அம்மாவை சுத்தி போட சொல்லணும். அப்படியே பக்கத்துல ஏதாவது மெடிக்கல் ஷாப் இருந்துச்சுன்னா அழகா குறைக்கிற மாதிரி ஏதாவது மாத்திரை கச்சா வாங்கி போட்டு போகணும்பா. சே அடுத்த ஜென்மத்திலேயாவது இந்த மாதிரி அழகா பிறக்காம இருக்கணும்பா அப்படின்னு நினைச்சிட்டு கண்டினியூஸா வீடியோ போட ஆரம்பிச்சிருவாரு. நாங்க அதுக்கு பலியாச்சு. அது பயங்கரமான வியூஸும் போக அந்த பீஸ காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிடுவாங்க. எங்க சேனலுக்கு இன்டர்வியூ கொடுங்க, எங்க படத்துல இந்த ரோல்ல நடிங்க, எங்களோட செல்ஃபி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பெரிய ஆளாக்கி விட்டுறாங்க. நான் நடிச்ச 5 படங்கள்லயுமே 3 hours ஆகும் ஷூட்டிங் சொன்னாங்க. என்னோட சீனை டக்கு நான் போய் நடிச்சு கொடுத்து ராமேஸ்வரம் டக்கு டக்குன்னு வந்துட்டு. ஐயோ இந்த கொடுமை அப்போ அவன் யார் ஹீரோயின்? சார் அவங்க மட்டும் இல்ல சார், ஹீரோ ஹீரோயின்ஸ். நான் லேட்டஸ்டா 5வது படம் நடிச்சேன். ஹீரோ ஹீரோயின்ஸ் போய் யாரும் செல்ஃபி எடுக்கல. நான் போனது அவங்களுக்கு அவ்வளவு முகமலர்ச்சி. அது என்னமோ பையன் எழுதுறானுங்க. ஆனா கலாகித்தே நெட்ல எழுதுறானுங்க. இத பார்த்துட்டு சுத்திட்டு இருக்கிற பீஸங்களும் என்ன பண்ணுது, நம்ம உருப்படியே எது பண்ணாலும் உருப்படாது, இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணாதான் ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கிறவங்களும் பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே 1 by 1 போயிட்டு இருக்குது. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. நல்லா இல்லைன்னு சொன்னா ஸ்டாப் பண்ண மாட்டான். நல்லா இல்லாம தான் பண்ணணும். என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க? என்னங்க இது பம்ப் அடிக்குது. என்ன சரி, இதெல்லாம் பாக்குற குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு யோசிச்சீங்களா? காலேஜ் கூட விடுங்க, ஸ்கூல் பசங்க 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் சொன்ன தெரியுமா, அந்த கேரக்டர் தெரிஞ்சிருக்கு, அந்த மாதிரி நடிச்சு காமிக்கிறாங்க, அதை பெருமையா வேற நினைச்சுக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தைங்களும் இன்ஸ்டாகிராம் பாக்குறாங்கன்னு தானே அர்த்தம். அவங்க இதுக்கு பாக்குறாங்க, எதுக்கு அவங்கள்ட்ட போனை கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனா அந்த கேள்வி கேட்கறாங்க பாத்தீங்களா, அவங்களோட குழந்தையே போனை பார்த்துட்டு தான் இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, தப்பி தவறி நம்ம குழந்தை கையில ஒரு போன் கிடைக்குது, அந்த குழந்தைக்கு ரீல்ஸ் யூஸ் பண்ண தெரியுது, அப்படி பாக்குற அந்த குழந்தைக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாம கண்ணா பின்னான் வீடியோஸை சஜஸ்ட் பண்ணுது இந்த இன்ஸ்டாகிராம். புகைப்பிடித்தல், மது அருந்துதல், அரக்குற ஆடை போட்டு ஆடுற வீடியோ, XYZ வீடியோஸ்னு எல்லாமே வரும், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம. ஏன் இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் இதெல்லாம் பண்ணுதா? இப்ப பாத்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ, இந்த யூடியூப் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு கேவலமானதா அப்படின்னு கேட்டா லைட்டா டவுட் தான். இங்க ஒவ்வொரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்படி ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்களால பெருசா சம்பாதிக்க முடியாது. உதாரணத்துக்கு குழந்தைங்க சம்பந்தப்பட்ட வீடியோ அப்படின்னு வச்சுங்களேன், ஸ்டோரி டெல்லிங், ரைம்ஸ் அந்த மாதிரி. அப்படிங்க இது குழந்தைங்களுக்கான வீடியோ அப்படின்னு செலக்ட் பண்றவங்க, அப்ப இந்த தப்பான ஆட்ஸ் இல்ல தப்பான வீடியோஸ் எல்லாம் சஜஷன்ல போகவே போகாது. கிட்ஸ்னா கிட்ஸ்க்கான வீடியோஸ் மட்டும் தான் ரெக்கமெண்டேஷன்ல போகும். ஏன் ஒரு சிலர்லாம் சம்பாதிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது, பேருக்குன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்றான், அப்ப எந்த ஒரு ரூல்ஸோ ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்படின்ற ஒரு கேள்வியும் வரலாம். ஆனா அப்பேற்பட்ட வீடியோவை அப்லோட் பண்றப்பவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் வீடியோ நீங்க லாகின் பண்ணாதான் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனையும் வச்சிருப்பாங்க. புரியுற மாதிரி சொல்லுங்க சார். உதாரணத்துக்கு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இன்ஸ்டாகிராம் மாதிரி அப்படியான வீடியோஸ்லாம் சஜஷன்ல வரவே வராது. நோட் திஸ் பாயிண்ட், நீங்களா இந்த வீடியோஸ் வேணும் அப்படின்னு தேடி போற வரைக்கும் நாம போவோம். மாப்ள நீ வேணா பண்ணுவா மாப்ள, நான் வேணா ஊருக்கு போற மாப்ள. இதுக்காக யூடியூப் ஒஸ்தி, இன்ஸ்டாகிராம் டப்பா அப்படின்லாம் சொல்ல வரல. கம்பேரிட்டிவ்லி யூடியூப் ஓரளவுக்கு சேஃபான ஒரு பிளாட்ஃபார்ம். ஆனா இன்ஸ்டாகிராம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இப்ப போயிட்டு இருக்க மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னா அடுத்து வர்ற ஜெனரேஷனை வேற மாதிரியான மென்டாலிட்டிக்கு மாத்தி விட்டுரும். அந்த அளவுக்கு டாக்ஸிக்கா கொண்டு போயிட்டு இருக்கு. அதுக்காக ஒட்டுமொத்த இன்ஸ்டாகிராமுமே இப்படிதான் அப்படின்னு சொல்ல வரல. இதுல பொழைச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, வாழ்க்கையை தொலைச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சோ பெற்றோர்களே தயவு செஞ்சு இந்த பேரண்டல் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணுங்க. உங்க குழந்தை எது பார்க்கணும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்றதை விட அட்லீஸ்ட் எதை பார்க்க கூடாதுன்றதை நீங்க டிசைட் பண்ண முடியும். கடைசியில என்னையும் சீரியஸா பேச வச்சிட்டீங்களேயா? சரி, ஒரு சிலர் கேப்பீங்க, இந்த மாதிரிலாம் நீ ட்ரை பண்ண மாட்டியே, என்ன புதுசா ஞானோதயம் அப்படின்னு. மத்தவங்களுக்கு ஒண்ணு பண்றப்போ ஒரு சந்தோஷம் ஒன்று வருது பாரு. நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா, இதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் அட்லீஸ்ட் இந்த வீடியோ மூலமா குறைஞ்சது ஒரு 100 பேருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க ஒருத்தட்டியாவது சொல்லுவாங்கல்ல. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இதுக்காக என்ன நீங்க பூமர்னு சொன்னாலும் சரி, அங்கிள்னு சொன்னாலும் சரி, இல்ல அறுக்கிறேன்னு சொன்னாலும் சரி, ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் இப்ப இருக்க அளவுக்கு அடுத்து வர்ற ஜெனரேஷன் டாக்ஸிக்கா போச்சு அப்படின்னா அவங்களோட எண்ணம், சிந்தனை, யோசிக்கிற விதம் எல்லாமே தப்பா போகும். மனிதாபிமானம் அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லாம போயிடும். டீமை பார்த்து கூட சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ உங்களோட குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.
என் தூக்கத்திலேயே வீடியோ சூப்பராக இருந்ததுங்க. நல்லா அவேர்னஸ் வீடியோ தான். பட் அவர் சொல்கிற மாதிரி இதெல்லாம் பேசணும் பூமரு என்னையா எடுத்துனுங்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து இது ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம். இது வந்து இப்போ தான் இருக்குது. இன்ஸ்டாகிராம் வந்ததில்ல, சினிமாவில் மண்ண இருந்தே இருக்குது. இன்னும் நம்ம கவுண்டமணி காமெடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு இந்த பல் எடுப்பாக இருக்கிறதெல்லாம் கிண்டல் பண்ணுறது எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இப்போ அதுக்கு வருத்தப்படும் இதெல்லாம் பார்த்து நம்ம சிரிச்சிட்டோமே அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் ரொம்ப ரேர். எப்போ நான் படம் பார்க்குறது அந்த டைமுக்கு இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துகிட்டு போகிறதில்ல. அப்படியே பண்ணால் நம்ம பேரண்ட்ஸோ நம்ம இவங்களோ யாரோ நம்மளை கண்டிப்பாங்க. பட் இப்போ தெரியுது அது வந்து நம்ம இதுக்கு தான் சொல்கிறாங்க தெரியாமலே பார்த்தோம். அது நம்ம அந்த ஒரு தாட்லேயே பார்த்துருக்க மாட்டோம். இப்போ எல்லாருக்கும் தெரியுது என்ன பண்ணுறோன்னு தெரியுது. பட் அதுக்கு அவங்க வேல்யூ கொடுக்க ரெடியாக இல்லை. அது அப்படி தான் அவங்கள யூஸ் பண்ணாலும் அது தப்புன்னு தெரிஞ்சுமே காசு வருதா நான் பண்ணிக்கிறேன்ட்டு அப்படி பண்ணுறாங்க. இப்போ நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம். இப்போ அது வந்து அவர் என்ன மனநிலை இருக்காரு எதுவுமே பார்க்குறது இல்லை. அது ஒரு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்கோட கலந்து அது போட்டுட்டா அது காமெடின்னு நினச்சி சிரிச்சுட்டு இருக்கும். எனக்கு இது பார்க்குறப்போ எனக்கு குக் வித் கோமாளி அது இப்போ நான் போன எபிசோடு இது முன்னாடி எபிசோடு அந்த ஃபாரினர்லாம் வந்திருந்தாங்க. அப்பயும் இதே விஷயந்தான். அவர் ஒருத்தர் இப்போ ஃபாரினர் தான் ஒரு பல்லு கொஞ்சம் இதுவாக இருந்தது. அதே அப்படி தான் கிண்டல் பண்ணி அது சிரித்து எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது அதே இடத்துல நம்ம ஆளுங்க வந்து அங்கே ஃபாரினர் போயிருக்காங்க. அங்கே இந்த கிண்டல் பண்ணியிருந்தா நேற்றுக்கு எப்படி கொதிச்சிருப்போம். நம்ம இந்தியா கிண்டல் பண்ணிட்டாங்க அசிங்கம் பார்த்தாங்க பாரு எப்படி பண்ணியிருப்பாங்க. அதே ஆளுங்க நம்ம வரப்போ நம்ம மதிக்கணும் இல்லையா. நம்மளாம் மதிக்கிற ஆளுங்க. நம்ம இந்தியானால தமிழ்நாடுனால வரவங்களை வந்து மரியாதையாக அனுப்புவோம் மரியாதையாக பார்த்துப்போன்றது தான் நம்மளோட பேரே வந்தது. பட் அதுவே இப்போ கெடுக்கிற மாதிரி இருக்குது. எது காமெடி எது இதுன்னே தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள உருவ கேலி பண்ணுறது அவங்களை கிண்டல் கேலி பண்ணுறதுலாம் வந்து இது காமெடியான்றதே எனக்கு தெரியல. அதுவே இவங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களா. இவ்வளோ மெச்சூரான ஆளு இவங்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஆளுங்க அவங்களே இது பண்ணுறாங்கன்றப்போ எதெல்லாம் கண்டென்ட் ஆக்கி வச்சுருக்காங்க எப்படி போயிட்டுருக்கு நீங்கள் நிலமன்றது அதுலேயே தெரியுது. டிவிலேயே அப்படி தான் இங்கேயும் அப்படி தான் எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்குது. ரீச் ஆகிடுச்சு இவங்க தான் வந்து அதிகமாக காட்டுறாங்க இந்த வீடியோஸ் தான் அதிகமாக வருதுன்னு சொன்னாலுமே அதை பார்க்குறவங்க இருக்கிறதுனால தான் அவங்க அது இன்ஸ்டாகிராமே கூட வந்து அது அதிகம் ரீச் பண்ணுது. ஸோ எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நான் மற்றவங்களை குறை சொல்கிறத விட பார்க்குறவங்க இருக்கிறதுனால தான் அது அதிகமாகிட்டு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இது அப்படியே மாற்றி மாற்றி போகிற மாதிரி இருக்குது. நீ பார்க்குறதுனால தான் வந்து அவங்க பண்ணுறாங்க அவங்க பண்ணுறதுனால தான் வந்து சஜஸ்ட் பண்ணுது அப்படி தான் சொல்லிட்டு மாற்றி மாற்றி பார்க்கறதுனால தான் இந்த மைண்ட் செட்டில் இருக்காங்களா அவங்க இதை பார்க்கறதுக்கு ரெடின்றதை அவங்க அனலைஸ் பண்ணுறாங்களே இன்ஸ்டாகிராமும் மற்றவங்களும் அது அந்த தாட்டை தானே பிடிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம அதில் இன்வால்வ் இருக்கிறதுனால தான் இப்போ அவ்வளோ வியூஸ் அங்கே போய் நிற்குது. நான் ஒரு வியூ பண்ண சமைச்சு போடுறேன் ஒரு நல்லது சொல்கிறேன் கேட்கல என் ட்ரெஸ்ஸு குறைச்சி போட்டேன் என் உடம்பு பார்த்தா அது பார்க்குறாங்கன்னா நீங்கள் தான் இங்கே அசிங்கமாக மாறிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அது புரியுதா இல்லையான்னு தெரியல. என் உடம்பை பார்த்தாலாவது வியூ வரட்டும் அப்படியாவது நான் வந்து பெரிய ஆள் ஆயிடுறேன்றது. நீங்கள் பண்ணுறதுக்கான அர்த்தம் என்ன மீனிங் என்ன வருது அதுதான் வருது. என் உடம்பை காட்டி நான் சம்பாதிச்சுக்கிறேன் அப்போ தான் பார்க்குறான் வேறு வழி தெரில அப்போ தான் வீடியோ சஜஸ்ட் பண்ணேன். அப்போ நீங்கள் என்ன மென்டாலிட்டிக்குள்ளே போய் நிற்கிறீங்க. அந்த வியூவை அவன் பார்க்குறான் அப்போ தான் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் இல்லை. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க முதல்ல நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதுவே தப்பு இல்லை. இப்படியே பண்ணி நம்ம பண்ணுவோம் லேட் ஆகும். பட் நாளைக்கு அதே நம்ம பண்ணுறப்போ ரீச்சுக்கு வருவோன்றதுலாம் இல்லை. உடனே வரோன்னா நான் இப்படி பண்ணால் தான் முடியும் அப்படின்றது வந்து உங்களோட தப்பு தான். முன்னெல்லாம் ட்ரெஸ் வந்து எப்படி சொல்கிறது என்னோட ஃப்ரீடம் எனக்கு நான் பிடிச்சிருக்க போகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சது. இப்போ போக போக அந்த தாட்லாம் இல்லை. பட் மேபி சும்மா பதில் சொல்கிறதுக்கு வேணால் என் உடம்பு என் இஷ்டம் நான் போட்டுக்கிறேன் அவங்க சொல்லுவாங்களே தவிர பட் அவங்க மைண்டில் அவங்களுக்கு நல்லா தெரியும் இது எதுக்காக பண்ணுறோம் எதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எந்த விஷயத்துக்காக பண்ணுறோம் நல்லாவே தெரியும். ஆனால் சும்மா பேச்சுக்கு வந்து ட்ரெஸ்ஸை வந்து குறை சொல்கிறீங்களா ஃப்ரீடம்னு அப்படி ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. கல்ச்சர் இருக்குது ஒரு மரியாதை இருக்குது ஒரு பண்பாடு இருந்துச்சுன்னு ஒன்று இருந்தது. அதெல்லாம் இப்போ சுத்தமாக எதுவுமே இல்லை. படிக்காத கொட்டாவை பண்ணிருந்தது அப்படின்றதெல்லாம் இல்லை. படித்தவங்க தான் இப்போ இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது தான் என்ன சொல்கிறதுனே தெரியல. படிச்சுட்டு இப்போ அதே தப்பை தான் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ எதுக்கு இதெல்லாம் படித்து என்ன நாலேஜ் வளர்த்துக்கிட்டீங்க எதை போகணுன்றதே இல்லைல்ல. அது மாடர்ன் இப்போ வந்து மாடர்ன் ட்ரெஸ் பண்ணிட்டு பயங்கரமாக டீசென்ட் ட்ரெஸ் பண்ணிட்டு கெட்ட வார்த்தை பேசுனா அந்த கெட்ட வார்த்தைக்கு ஒரு மரியாதை. இதே நார்மலாக இருக்கிற ஒருத்தர் பேசினா பாடுறாங்க அப்படி பேசுகிறாங்க இவங்களாம் இவங்களாம் இப்படி தான் அப்படின்னு ஒரு பேர் வச்சிடுறாங்க. எங்கே பேசினாலும் தப்பு தான். எனக்கு ஆரம்பத்துலேருந்து பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம ஊருக்கு புதுசாக வேறு ஊரில் இருக்க லாங்குவேஜ் தெரியாத வராங்கன்னா மட்டும் ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுக்குற வார்த்தை பார்த்தா அந்த கெட்ட வார்த்தையாக தான் இருக்கும். அதுவே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எவ்வளோ வார்த்தைகளுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. பட் அதை சொல்லி அதை ஒருத்தவங்க பேசிட்டானா அது கிண்டல் பண்ணுறது சிரிக்குது அது ஒரு ஃபன்னாக ஜோக்காக அது பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் எனக்குமே அது எப்போவுமே யார் சொல்லி அது கேட்டாலுமே அது பிடிக்காது. அவ்வளோ கடுப்பாக இருக்கும் அந்த விஷயம். இல்லை இப்போ நம்ம நிறைய பேசுகிறோம். நம்ம தமிழ் வந்து அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு புரியல நம்ம தமிழோட அருமை தெரியலன்னு எல்லாரையும் சொல்கிறோம். பட் தமிழில் யாருன்னா வந்து நம்மக்கிட்ட இதுக்கு அர்த்தம் கேட்டால் அவங்களுக்கு தப்பாக தான் சொல்லி கொடுக்குறோம். தமிழ் எவ்வளோ அழகான வார்த்தை இருக்குது இதெல்லாம் சொல்லித்தரலான்னு யோசனை இல்லை. அது ஒரு கிண்டல் கேலி அது ஒரு காமெடி அவனுக்கு கற்றுக் கொடுத்தான் அவன் போய் வேறு யாருன்னா போயிட்டு சொல்லி அது வளரி அவன் ஒரு இது வாங்கிறது கை தட்டி சிரிக்கிறது இது நம்ம தமிழ் நம்ம அசிங்கப்படுத்தினுக்கிறோம்.
இன்னொருத்தவனுக்கு தெரியலன்ற அவனுக்கு வந்து தமிழை ஒழுங்காக சொல்லி கொடுக்காம அவனை அசிங்கப்படுத்துறான், நம்மளை தான் அசிங்கப்படுத்தினுக்கிறான். அதுவே தெரியல உங்களுக்கு. இவங்க சொல்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம் ஒட்டு கேட்குது. இப்போ அது ஃபேஸ்புக்கு அது மட்டும் தான் சொன்னார். எனக்கு யூடியூபே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து விஸ்டம் டீட் எடுத்தாங்கன்னா அதை பற்றி அது வழி அதெல்லாம் நான் யூடியூப்பில் செக் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் வந்து அதே இமேஜ் வருது, ஃபுல்லாக பல்லு பிடுங்குற ஆப்ரேஷன் வீடியோவே வந்து எனக்கு டே இவனுக்கு எப்படா தெரிஞ்சிச்சு இந்த விஷயம், இவன் கூட டீல் வச்சுக்கிறாடான்ற மாதிரி இருக்குது. எங்கே எது சர்ச் பண்ணாலுமே அது எல்லாத்துக்குள்ளேயுமே வருது. அது எப்படின்னு எனக்கு புரியல. இது ஒட்டு கேட்குறாங்கன்னா வேறு டிவைஸ் பண்ணா என்ன அளவுன்னு தெரில. பட் டேஞ்சர் தான், எல்லாமே இங்கே டேஞ்சராக தான் இருக்குது. அப்புறம் ப்ரோ கூட சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி அந்த ட்ரெஸ் விஷயத்துலாம் வந்து ஃபஸ்ட்டு வராங்க ஏதோ பண்ணுறாங்க, பட் அதுக்கப்புறம் அவங்களே எக்ஸ்ட்ரீமாக எதுனா பண்ணிடுறாங்க, என்ன பண்ணுறனே தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னார். இப்போது நான் கூட வந்து இப்போ வீடியோஸ்லாம் போடுறோம், சரியாக வியூஸ் வரல அப்படின்னு நம்ம கூட ஏதாவது கிரிஞ்சாக பண்ணிடலாமா, இவங்கள மாதிரி எவ்வளோ கிரிஞ்சு வீடியோஸ் பண்ணிட்டு பேசாமல் பண்ணிட்டு போயிடலாமான்லாம் கூட தோணும். பட் நமக்கு அது போகவே முடியல, அவ்வளோ விஷயம் நம்மளை தடுக்குது. வேணாம் நம்மளுக்கு கோவத்தில் நினைக்கிறோமே தவிர நமக்கு அந்த இடத்துக்கு இறங்கவே முடியல, அதுக்கு தைரியமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோ விஷயம் நம்மளை தடுக்கும் போது இவங்களுக்குலாம் அதை தடுக்காமல் அவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கல, திட்டினாலும் பரவாயில்ல வியூ வருதா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது, தன்னோட கேரக்டர் அடி வாங்குவோம், தன்னை எப்படி பார்ப்பாங்க அந்த ஒரு மென்டாலிட்டியே சுத்தமாக இல்லாமல் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லாமல் அது இழந்துட்டு ஒரு விஷயம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக அவங்களே அறியாமல் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒன்று பண்ணுறாங்கன்னா எவ்வளோ டீப்பாக டேஞ்சரஸான ஒரு விஷயத்துக்குள்ளே அவங்க போகிறாங்கன்றது இதிலே தெரியுது. அது இல்லாமல் அதை வந்து பண்ணி நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸும் ஆகி அதை ஒரு விஷயமா அவங்களும் எடுத்துக்கிறாங்க. அது சீரியஸ்னஸ் தெரியாமலே அது ஒரு சகஜம் நார்மல் இப்போ அதெல்லாம் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட விஷயமே தெரியாமல் அவங்க டீப்பாக இறங்கிடுறாங்க. அது அதான் இப்போ அந்த கேள்வி தான் நம்மளை கேட்பேன். டீசெண்டாக நீங்கள் வீடியோ போட்டு நீங்கள் முன்னேற்றிங்கனால 3 வருஷமாக உட்காந்து தான் நினைக்கிறீங்க, அது மாதிரி தான் நாங்களும் உட்காந்து வந்துருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிரிஞ்சு பைத்தியக்காரத்தனம் பண்ணனால தான் வந்தோம், இல்லைன்னா உங்களை மாதிரி தான் நாங்களும் இங்கேயே தான் இருப்போம் அப்படின்னு நம்மளே சொல்லுவாங்க. அப்படி தான் நடக்கும். பட் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்குல்லங்க, நமக்கு ஒரு நிம்மதி இருக்குது. அது வியூ வரலனாலும் கோவம் இருந்தாலும் ஒரு ஒரு இது இருந்தாலும் மாறலன்ற எங்களுக்கு ஒரு கர்வம் இருக்குது. ஆமாம் அதுக்கு அப்பப்போ நம்ம அதுதான் பூஸ்ட் பண்ணும். ஸோ அது ஒரு சந்தோஷம், அது வார்த்தையில் சொல்ல முடியாது. நீங்கள் அது இருந்து பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த சோஷியல் மீடியான்ற பொறுத்த வரைக்கும் அது நம்மளை ஒரு மாதிரி இழுத்துட்டு போயிடும். அவங்க வழியிலேயே தோண வைக்கும், இப்படி பண்ணாதான் அப்போ பார்ப்பாங்க, அப்படி பண்ணாதான் பார்ப்பாங்கன்னு சொல்லி அவங்க வழியிலேயே போய் நம்மளை மறந்துடுவோம் டோட்டலாக. நம்ம எப்படி வளர்ந்தோம் இப்படிலாம் இல்லையேன்றதே தாண்டி ஃபுல்லாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறி நிற்போம். கடைசியில் நம்மளே தொலைச்சிருவோம். ஸோ அது இது பண்ணிடுது ஒரு மாய வளம் மாதிரி, அதுக்குள்ளே மட்டும் சிக்கிடவே கூடாது. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.